பட்டு போகும் நிலையில் இருந்த ஒரு மரத்தின் கிளையில் இருக்கக்கூடிய வளையில் ஒரே ஒரு கிளி மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும். காலத்தினுடைய சூழலால் அந்த மரம் மீண்டும் தளிர்த்து பூத்து காய்ச்சி கனியானதற்கு பின்னால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பறவைகளெல்லாம் இந்த மரத்தினுடைய வனப்பை பார்த்து அங்கே வருகிறது. ஆனால் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே பட்டுப்போன நிலையில் இருந்த நேரத்திலேயும் அந்த மரத்தினுடைய பாசத்தால் அந்த மரத்தினுடைய வலையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கிளியினை விரட்டிவிட்டு நாம் அங்கு உட்கார வேண்டும் என்று அந்த கிளியோடு அது போராட தொடங்குகிறது. இது நியாயம்தானா? ஓங்கி வளர்ந்த தமிழனுடைய பண்பாட்டை எல்லாம் ஆரிய பண்பாடு உள்ளே நுழைந்து அதை அழித்து சிதைத்து மூட நம்பிக்கையை வளர்த்து ஒப்பற்ற பொக்கிசமாக கருதக்கூடிய ஏடுகளில் அந்த ஏடுகளை எல்லாம் தீயிட்டு எரித்து ஆற்றங்கரையிலே நின்று அத்தனையும் ஆற்றிலேயே அள்ளி போட்டு நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாம் அழித்து ஒழிக்க முற்பட்ட ஒரு காலம் உண்டல்லவா? எதுபோல என்றால் பட்டு போகும் நிலையில் இருந்த மரத்தின் வளையிலே இருந்த அந்த கிளி போல அப்படிப்பட்ட நிலையிலும் இந்த தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, அந்த தமிழை வாழவிடலாமா என்று சொல்லி மரம் செழித்து வளர்ந்ததற்கு பின்னால் அந்த மரத்திலேயே தஞ்சமடைவதற்காக வந்த பறவைகளெல்லாம் அந்த கிளிகளை கொத்தி விரட்டிவிட்டு தாம் அங்கே உட்கார வேண்டும் என்று எண்ணுகிறதல்லவா? அதுபோன்று தமிழை விரட்டிவிட்டு இன்னொரு மொழியை தமிழகத்திலேயே அமர்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களே, இது நியாயம்தானா என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கேட்கிறார்.